ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். நம்மளோட லோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு. இந்த பாக்ஸ் மாதிரி 2 சின்ன பாக்ஸு ப்ளஸ் ஒரு பெரிய பாக்ஸு இதை தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம. ஸோ வாடகை டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கானுங்க. நான் வந்தது 6 மணிக்கு வந்தேன். இப்போ டைம் என்னது பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆச்சு நைட்டு. ஸோ பசங்க வந்துட்டு இது பேக் பண்ண பிறகு அதை 3 ஏற்றிட்டு போகணும். ஸோ எப்படியும் இது பேக் பண்ணி மேலே ஏற்றுறதுக்குள்ளே ஏற்றி கட்டி எல்லாம் முடிச்சு போகிறதுக்குள்ள ஒரு 10:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். லோடு ஏற்றிட்டு நாளைக்கு காலையில் போனால் போதும். சென்னைக்கு காலையில் இல்லை, நாளைக்கு மதியமாக போனால் போதும். நைட்டில் தூக்கிட்டு தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா வண்டியில் கேட்டு கிடைக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் ஏற்றியாச்சு மேலே. இதுதான் லாஸ்ட் பாக்ஸு. இந்த ஷோகேஸ் வந்துட்டு ஏற்றியாச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு பிறகு வந்து தான் கட்டணும். இந்த பாக்ஸை வந்து கட்டணும். கட்டிட்டு தான் பண்ணணும். பசங்க பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றிட்டோம். நம்ம கைத்தாலையும் கட்டியாச்சு. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன கயிறு வச்சு மேலே பார்த்து துள்ளி குதிக்காமல் இருக்கிறதுக்கு பசங்க கட்டிகிட்ருக்காங்க. 1 2 இதோட அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 3 பாக்ஸ். சைடு ஒன்று இருக்குது. மொத்தம் 3 மெட்டீரியல் இருக்குது. நம்ம டயரில் பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷர் வந்து 100 இருக்குது. பேக் வீலில் ஃப்ரண்ட்டில் வந்து 80 வச்சுருக்கேன். 80 வச்சுருக்கும் போதே டமால் டுமீல்னு குதிக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். இது ஒரு பாக்ஸு. ஸோ இந்த சைடு வெளிச்சம் இல்லை, அதனால் கொஞ்சம் இருட்டாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோல் மட்டுமே வந்து 1000 ரூபா விழுந்துருச்சு. சென்னையிலேருந்து வந்து கோயம்புத்தூருக்கு கரெக்டாக 850 ரூபாயோ 900 ரூபாயோ வந்துருச்சு மொத்தம் டோல் மட்டும். டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து கரூர் வரும்பொழுது போட்டுட்டு வந்தேன் இல்லையா, அந்த டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருந்துறை டோல் தாண்டி 20 கிலோமீட்டர் ஒரு பாரத் பங்கில் போட்டேன். அது வரைக்குமே வந்துச்சு. ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு அப்பயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து நின்றுட்டுருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. லைஃப்பில் ஒரு நாள் இந்த வண்டியை வாங்கணுன்றது என்னோடய பிளான். ஆனால் சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு பற்றின முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன் நான். மொத்தம் வந்து ஒரு 3 வண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த வண்டியிலேருந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். 4 நிற்கிது. ஒரு ரெக்கை வந்துட்டு இவ்வளோ லென்த்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டியை பார்க்கறதுக்கே. ஓ காட், இன்னொன்று நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 5 பீஸ் நிற்கிது. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோட்டலே இல்லை, அங்கேயே டைம் ஆகிடுச்சு நம்ம வண்டி எடுக்கும் பொழுது. ஸோ ஹோட்டல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியல அந்தளவுக்கு. கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி வந்துக்கிட்டே இருந்துட்டோம். சிங்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேருந்து வந்துட்டு எங்கே உங்களோட வண்டி நிற்குதுன்றது தெரியும் உங்களுக்கு.
ஓட்டினா இந்த மாதிரி வண்டியை ஓட்டணும். லைஃப் ட்ரீம் அது. கண்டிப்பாக ஒரு நாள் அதை நம்ம ஓட்டியே தீர்வோம். In 50 meters, at the roundabout, take the first exit onto National Highway 44. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா தியாகதுருவம் தாண்டி வந்துட்டுருக்கோம். விழுப்புரம் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது, சென்னை ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ ஒரு 11 to 12 o'clock போயிடலான்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 2 மணிக்கெலாம் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். ஸோ படுத்துட்டேன். இப்போ தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். எழுத்தாப்பில் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு ஏற்றிட்டு பயங்கரமாக வர்றாரு ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே கிடையாது. கொஞ்சம் கூட மழை வராதுன்னு நினச்சேன், மழை வருது. ஸோ மழை வந்ததுன்னா கண்டிப்பாக தார்பாலின் போட்டாகணும் பின்னாடி. நான் என்ன தார்பாலின் போடாமட்டேன். தார்பா போடலன்னா செட் ஆகாது. மழையே வராதுன்னு நினச்சேன், தூரல் விடுது. மழையே பெஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிப்பாட்டிட்டு வந்துட்டு நம்ம தார்பாய் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது மழை பெய்யணும்னு, நினைக்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா நம்ம ஏரியாலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டி கண்டிப்பாக படுதா போட்டு தான் போகணும். படுதா போகாமல் போட்டோம்னா சரி வராது. பிறகு பார்ப்போம், ஒரு 2 கிலோமீட்டர் போய் பார்ப்போம். இன்கேஸ் அங்கே மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக நிப்பாட்டி போட்டுடணும். ஏன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்கு. மழை இல்லை, சும்மா அந்த இடத்துல மட்டும் தூரி இருக்கு. கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. மழை இல்லைன்னா ஓகே தான். ஏன்னா அந்த படுதா பார்த்தீங்கன்னா 40 கிலோ வெயிட் இருக்கும். நம்ம தூக்கி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு படுதா ஒன்று வாங்கணும். படுதா இல்லாமல் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த SRF பார்த்தீங்கன்னா 45 கிலோ வெயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு அதிக போட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு படுதா ஒன்று நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் வாங்கி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துட்டு சென்னை மழை இல்லை ஓரளவு. சென்னை வந்து மெட்டீரியலையும் அன்லோட் பண்ணியாச்சு.
நமக்கு இதில் டோட்டலாக எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் நின்றுது அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் ஹாட் கேஷ் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு டீசல் வந்து ஒரு 2 போர்டு டீசலும் இருக்குது. ஆஃபீஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.